மடானி மருத்துவ திட்டத்தில் மோசடி செய்யும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை தேவை. மலேசிய மருத்துவ சங்கம் கோரிக்கை. இரு சக்கர வாகனமோட்டிகள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் அதிகரிப்பது குறித்து பிரதமர் கவலை. தாய்லாந்து பேட்மிண்டன் வீரருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஹனாயோ வறுத்தெடுக்கும் வலைத்தளவாசிகள். குளுவாங் ரயில்வே கேபிள் திருட்டு, அமின் ரமீஸ் கும்பல் முறியடிப்பு, 4 கைது. சிரம்பானில் கருஞ்சிரத்தையை பிடித்து வீட்டில் வைத்திருந்த குற்றச்சாட்டை மறுத்த ஆடவர். மடானி மருத்துவ திட்டத்தில் மோசடி செய்யும் மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலேசிய மருத்துவ சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் வெளியிட்டிருக்கும் வருத்தமான வெளிப்பாடுகளை மலேசிய மருத்துவ சங்கம் தீவிரமாக கருதுகிறது. நெறிமுறையற்ற நடைமுறைகளில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை ஆதரிக்கிறது என மலேசிய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் அசீசன் அப்துல் அசீஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதிகரிக்கும் சுகாதார செலவுகளுக்கு பங்களிக்கும் பெரும்பாலும் இடைத்தரக்காரர்களாக செயல்படும் 3ஆம் தரப்பு நிர்வாகிகளின் பங்கை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியாவில் உள்ள பெரும்பாலான பொது மருத்துவ பயிற்சியாளர்கள் உயர்தர பராமரிப்பை வழங்குவதற்கும் முதன்மை சுகாதார அமைப்பின் முதுகெலும்பாக இருக்கும் உயர்ந்த நெறிமுறை தரங்களை நிலைநிறுத்துவதற்கும் உறுதி பூண்டுள்ளனர் என்று அவர் கூறினார். இருப்பினும் ஒரு சிலரின் செயல் தங்கள் சமூகங்களுக்கு நேர்மையுடன் சேவை செய்யும் பெரும்பான்மையான அர்ப்பணிப்புள்ள பொது மருத்துவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்று மலேசிய மருத்துவ சங்கம் உறுதியாக நம்புகிறது என அசிசான் கூறினார். நாட்டில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்திருக்கிறார். போக்குவரத்து சட்ட அமலாக்கத்தில் காணப்படும் பலவீனம் மற்றும் சாலை பராமரிப்பு தொடர்பான பிரச்சினைகளால் இந்த விபத்து எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பு சமூக கூட்டமைப்பின் தலைவர் தான்ஸ்ரீ லீலாம் தாய் கவலை வெளிப்படுத்தியதாக பிரதமர் தனது முகநூலில் பதிவு செய்துள்ளார். நேற்று தம்முடன் மரியாதை நிமித்தம் சந்திப்பை நடத்திய லீலாம் தாயுடன் விவாதிக்கப்பட்ட விஷயங்களில் சாலை பாதுகாப்பு மற்றும் வேலையிட பாதுகாப்பும் அடங்கும் என அவர் கூறினார். இத்தகைய அமைப்புகளும் இதர அரசு சாரா இயக்கங்களும் நிலையான பாதுகாப்பை உறுதி செய்து சமூகத்திற்கு தொடர்ச்சியாக சேவைகளை வழங்கி வர வேண்டும். அதேவேளையில் மலேசியா மடானி கோட்பாட்டு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் உரிய பங்கினை ஆற்ற வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான பேட்மிண்டன் அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியாவின் லீ ஜியாவை தோற்கடித்த தாய்லாந்து பேட்மிண்டன் விளையாட்டாளர் குன்லாவுட் வித்திட்சானுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனாயோவை வலைத்தளவாசிகள் வறுத்தெடுத்துள்ளனர். ஒற்றையர் ஆட்டத்தில் வெள்ளிப் பதக்கம் வென்ற குன்லாவுட்டை ஹனாயோ பாராட்டியதோடு அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் நேற்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார். குன்லாவுட் பேட்மிண்டன் விளையாடும் பாணியை தாம் மிகவும் ரசித்ததோடு மிகவும் பொறுமையாக விளையாடி புள்ளிகளை பெற்றதாகவும் தாம் அவரது ரசிகராகிவிட்டதாகவும் ஹனாயோ பதிவிட்டிருந்தார். அவரது அந்த பதிவை வலைத்தளவாசிகள் கடுமையாக சாடியுள்ளனர். ஹனாயோ தேசப்பற்று இல்லாதவராக நடந்து கொண்டதோடு நம் நாட்டின் விளையாட்டாளரை தோற்கடித்த ஆட்டக்காரரை புகழ்வதற்கு இது பொருத்தமான நேரம் அல்ல எனவும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரின் நடவடிக்கை இப்படித்தான் இருக்குமா என்றும் பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதேவேளையில் சிலர் ஹனாயோவை பாராட்டியும் உள்ளனர். உண்மையான விளையாட்டு உணர்வு மற்றும் நட்புறவு அடிப்படையில் ஒருவரின் வெற்றியை பாராட்டுவதில் எந்த ஒரு தப்பும் இல்லை என்று சிலர் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னதாக வெண்கலப் பதக்கம் வென்ற லீ ஜியாவை பாராட்டி அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் ஹனாயோ பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் திகதி கலுவாங் லயங் பகுதியில் ரயில்வே சிக்னல் கேபிள் திருட்டு கும்பலான அமின் ரெமிஸ் கும்பலை சேர்ந்த 4 பேரை காவல்துறை கையும் களவுமாக பிடித்தது.
30 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட அந்த 4 சந்தேக நபர்களும் மெத்தாபெத்தமின் போதைப் பொருள் உட்கொள்பவர்கள் என்பதை கலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான பஹ்ரின் முகமது நோ தெரிவித்தார். கூலாயில் காணாமல் போனதாக கூறப்பட்ட புரோட்டோன் பர்சோனா மற்றும் மோட்டார் சைக்கிள் உட்பட அறுக்கப்பட்ட 8 கேபிள் சுருள்கள், ட்ரம்பம், கத்தி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை காவல்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனிடையே அச்சந்தேக நபர்களை விசாரணையில் ஈடுபடுத்தினால் கண்டிப்பாக மாவட்டத்தில் சுமார் 20,000 ரிங்கெட் இழப்புடன் தொடர்புடைய 5 சிக்னல் கேபிள் திருட்டு வழக்குகளை தீர்க்க முடியும் என்று காவல்துறை நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றது. குற்றவியல் சட்டத்தின் 431A பிரிவின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று பஹ்ரின் கூறினார். கருஞ்சிறுத்தையை பிடித்தது மற்றும் அதனை வீட்டில் வைத்திருந்தது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளை ஆடவர் ஒருவர் இன்று மறுத்தார். கடந்த மே மாதம் இக்குற்றங்களை புரிந்ததாக 40 வயதுடைய முகமது பிடாஸ் முகமது லானி என்பவருக்கு எதிராக செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி முகமது கமில் நிசாம் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆடுகள் வளர்ப்பவரான முகமது பிடாஸ் சிறு கூண்டு ஒன்றில் அந்த சிறுத்தையை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கேட்டிற்கும் குறையாமல் அல்லது 1,00,000 ரிங்கேட்டிற்கு மேற்போகாமல் அல்லது 3 ஆண்டுகள் சிறை மற்றும் இவை இரண்டும் விதிக்கப்படலாம். கருஞ்சிறுத்தையை வளர்ப்பதற்காக கடந்த மார்ச் 22ஆம் தேதி அதனை பிடித்ததோடு அதனை வனவிலங்கு பூங்கா துறைக்கு தெரிவிக்க தவறியதாக முகமது பிடாஸ் மீது 2வது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. கடந்த மார்ச் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கோலாபிலா கம்புங் திராந்தாவிற்கு அருகே உள்ள ரப்பர் தோட்டத்தில் அவ்விரண்டு குற்றச்சாட்டுகளையும் புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 4,000 ரிங்கெட் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டதோடு வருகின்ற செப்டம்பர் 25ஆம் தேதி அவர் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும்.